இன்று 2025 மார்ச் 29வது திகதி. இன்றைய தினம் இந்த வருடத்துடைய முதலாவது சூரிய கிரகணம் உலகத்திலே நடக்க இருக்கிறது. இந்த கிரகணங்கள் எப்படி உருவாகின்றன, அறிவியல் இதற்கு என்ன காரணங்களை கூறுகின்றன, இதே போல இஸ்லாம் இதற்கு என்ன கூறுகிறது, கிரகணம் எப்படி உருவாகிறது, எதன் காரணமாக உருவாகிறது, இதே போல நபி அவர்களுடைய வழிகாட்டல் என்ன, சலாத்துல் குசூஃப் அதாவது சூரிய சந்திர கிரகணங்களுடைய தொழுகை எப்படி தொழ வேண்டும் என்ற எல்லா விடயத்தையும் தெளிவாக இந்த பதிவிலே பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. இந்த வருடத்துடைய முதலாவது சூரிய கிரகணம் இன்றைய நாள், அதாவது மார்ச் 29வது திகதி நடக்க இருக்கிறது. இந்த மாதமே மார்ச் 14ஆம் திகதி முழு சந்திர கிரகணம் உலகத்திலே ஏற்பட்டது. இந்த சந்திர கிரகணத்தை ஸ்ரீலங்கா, இந்தியாவிலே இருக்கக்கூடியவர்களுக்கு பார்க்க முடியாமல் போனது. ஆனாலும் உலகத்திலே வெவ்வேறு இடங்களிலே இருந்தவர்கள் இந்த சந்திர கிரகணத்தை பார்த்தார்கள். அது எந்தெந்த நாடு என்று பார்த்தால், வட அமெரிக்கா, பசிபிக் பெருங்கடல், மேற்கு ஐரோப்பா, மேற்கு ஆப்பிரிக்கா, அட்லாண்டிக், ஆர்டிக், அண்டார்டிகா பகுதிகளில் இந்த சந்திர கிரகணம் தெரிந்தது. இந்த சந்திர கிரகணம் சிவப்பு நிறத்தில் இருந்ததால் இதற்கு இரத்த சிவப்பு சந்திர கிரகணம் என்று சொல்லப்பட்டது. இந்த சந்திர கிரகணம் இந்த மாதம் 14ஆம் தேதி தென்பட்டது. இதே போல இந்த வருடத்துடைய முதலாவது சூரிய கிரகணம் இன்றைய நாள் மார்ச் 29ஆம் தேதி பிற்பகல் 2:21 இருந்து பிற்பகல் 6:14 வரை தொடர்ச்சியாக தெரியும் என்று சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, இந்த பகுதி நேர சூரிய கிரகணத்தையும் ஸ்ரீலங்கா, இந்தியாவிலே இருக்கக்கூடியவர்களுக்கு பார்க்க முடியாது. இது எந்தெந்த நாட்டுக்கு விளங்கும் என்று சொன்னால், ஐரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா. ஆசியா என்று சொல்லும் பொழுது ஆசியாவிலே குறிப்பிட்ட சில நாடுகள், இதே போல தென் அமெரிக்கா, அட்லாண்டிக், ஆர்டிக் பெருங்கடல், பார்படோஸ், பெல்ஜியம், வட பிரேசில், பெர்முடா, பின்லாந்து, இத்தாலி, பிரான்ஸ், ஜெர்மனி, கிரீன்லாந்து, ஹாலந்து, நோர்வே, போலந்து, போர்ச்சுகல், ருமேனியா, வட ரஷ்யா, ஸ்பெயின், மொரோக்கோ, உக்ரைன், யூகே, வட அமெரிக்காவுடைய கிழக்கு பகுதிகள். இந்த பகுதியிலே வாழக்கூடியவர்களுக்கு இந்த பகுதி நேர சூரிய கிரகணத்தை நன்றாக பார்க்க முடியும். அருமையானவர்களே, இந்த சூரிய சந்திர கிரகணங்கள் எப்படி உருவாகின்றன என்று பார்த்தால், அதற்கு முன்னால சூரியனை, சந்திரனை பற்றி நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இந்த சூரியன் பூமியில் இருந்து எந்த அளவுக்கு தொலைவில் தூரத்தில் இருக்கிறது என்றால் 151.87 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்திலே அமைந்திருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். இந்த அளவுக்கு தூரத்திலே இருக்கக்கூடிய சூரியனுடைய உஷ்ணத்தையே எம்மால் தாங்க முடியாது என்றால், மறுமையுடைய நாளிலே, கியாமத்துடைய நாளிலே, அந்த மஹ்ஷருடைய மைதானத்திலே ஒரு ஜான் அளவு, இன்னொரு ரிவாயத்திலே வருகிறது சுர்மா குச்சியுடைய அளவுக்கு சூரியன் மனிதர்களுக்கு நெருக்கமாக்கப்படும். அப்ப எந்த அளவுக்கு உஷ்ணம் அந்த இடத்தில் இருக்கும் என்பதை சற்று யோசித்து பாருங்கள். இந்த அளவுக்கு பூமியில் இருந்து சூரியன் மிக தொலைவிலே இருக்கிறது. இதே போல சந்திரன் பூமியில் இருந்து 3,84,403 கிலோமீட்டர் தூரத்திலே அமைந்திருக்கிறது. அருமையானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரியன் சந்திரனுடைய வெளிச்சத்தை பற்றி குர்ஆனிலே தெளிவாக கூறுகிறான். சூரா யூனுஸ் அத்தியாயம் 10 வசனம் 5 கூறும் பொழுது, ஹுவல்லதி ஜஅல ஷம்ஸ தியாஅன் வல் கமர நூரா என்ற வார்த்தையை பாவிக்கிறான். அதாவது அல்லாஹ் எப்படியாப்பட்டவன் என்றால், சூரியனை ஒளிமிக்கதாகவும் சந்திரனை பிரகாசம் உள்ளதாகவும் ஆக்கியிருக்கிறான் என்று பாவிக்கிறான். சூரியன் ஒளிமிக்கது என்பதற்கு தியா என்ற வார்த்தையையும், சந்திரன் பிரகாசமானது என்பதற்கு நூர் என்ற வார்த்தையும் பாவிக்கிறான். அருமையானவர்களே, தியா என்ற வார்த்தை சூரியனுக்கு பாவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தியா என்ற அரபு வார்த்தைக்கு என்ன கருத்து இருக்கிறது என்றால், சுட்டெரிக்கக்கூடியது, அதே போல அதிகமாக ஒளி கொடுக்கக்கூடியது என்ற கருத்து தியா என்ற வார்த்தைக்கு சொல்லப்படும். சந்திரனுக்கு நூர் என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் பிரகாசம். ஏனென்று சொன்னால், அறிவியல் என்ன கூறுகிறது, சந்திரனுக்கு தானாக சுயமாக எந்த ஒரு வெளிச்சமும் கிடையாது. சூரியனுடைய வெளிச்சத்தினால், அதனுடைய பிரதிபலிப்பால் தான் சந்திரன் இலங்கிக் கொண்டிருக்கிறது என்று அறிவியல் கூறுகிறது. இதை இந்த ஆயத் தெளிவாக உண்மைப்படுத்துகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரியனை
சூரியனை சுட்டெரிக்கக்கூடியதாக அதிக ஒளி உள்ளதாக ஆக்கியிருக்கிறான். அதனால தான் சூரியனை நேரடியாக நம்முடைய கண்களால் பார்க்க முடியாது. ஆனால் சந்திரன் அப்படி கிடையாது. சந்திரனுக்கு சுயமாக எந்த ஒரு வெளிச்சமும் கிடையாது. சூரியனுடைய வெளிச்சம் சந்திரனுக்கு படும் பொழுது அதனுடைய பிரதிபலிப்பில் தான் சந்திரன் பிரகாசம் அடைகிறது. இந்த பிரகாசத்தை எம்மால் பார்க்க முடியும். காரணம் என்ன? இது சூரியனுடைய பிரதிபலிப்பு தான், நேரடி வெளிச்சம் கிடையாது. ஆகவே தான் சந்திரனை பார்க்கும் பொழுது மன நிம்மதியும் ஏற்படுகிறது. காரணம் என்ன? அந்த வெளிச்சத்துக்கு நூர், அதாவது பிரகாசம் என்று சொல்லப்படுகிறது. இந்த பிரகாசம் தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்திலும் இருக்கும். அதனால தான் நபி அவர்களுடைய முகத்தை சஹாபாக்கள் எப்பொழுதுமே பார்த்து கொண்டே இருப்பார்கள். அந்த சந்திரனை பார்க்கும் பொழுது எம்முடைய உள்ளத்திலும் ஒரு விதமான அமைதி ஏற்படும். அப்படித்தான் அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறார். ஆகவே இந்த குர்ஆனுடைய வசனம் அடிப்படையில் சூரியன் சுட்டெரிக்கக்கூடியதாகவும் சந்திரன் பிரகாசம் உள்ளதாகவும் ஆக்கியிருக்கிறான் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஆக கண்ணியமானவர்களே, இந்த சூரிய சந்திர கிரகணங்கள் எப்படி ஏற்படுகின்றன என்று பார்த்தால், சூரிய கிரகணம் ஏற்படக்கூடிய முறை என்ன? சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் சந்திரன் வந்து ஒரே நேர்கோட்டில் மூன்றும் சந்திக்கும். சூரியனுடைய வெளிச்சம் பூமிக்கு படாமல் இடையிலே சந்திரன் வந்து மறைக்கும். இதற்குத்தான் சூரிய கிரகணம் என்று சொல்லப்படுகிறது. சந்திர கிரகணம் என்று சொன்னால் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவிலே பூமி சுழன்று ஒரே நேர்கோட்டிலே வரும். இதன் காரணமாக சூரியனுடைய வெளிச்சம் சந்திரனுக்கு படாமல் பூமி அப்படியே தடை செய்யும். இதற்குத்தான் சந்திர கிரகணம் என்று சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, இஸ்லாம் இதற்கு என்ன கூறுகிறது? சூரிய சந்திர கிரகணத்துடைய விடயத்திலே இஸ்லாத்துடைய பார்வை என்ன, இஸ்லாத்துடைய வழிகாட்டல் என்ன என்று பார்த்தால், கண்ணியமானவர்களே, ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கிரகணங்களை பற்றி தெளிவாக கூறியிருக்கிறார்கள். ஸஹீஹுல் புகாரியில 1041வது ரிவாயத்தாக, ஸஹீஹ் முஸ்லிம்ல 911வது ரிவாயத்தாக இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது. அபூ மஸ்ஊத் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஷம்ஸ வல் கமர ஆயதான் மின் ஆயாத்தில்லாஹ், நிச்சயமாக இந்த சூரியனும் இந்த சந்திரனும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான இரண்டு அத்தாட்சிகள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், லா யன்ஹஸிஃபானி லிமௌதி அஹதின் வலா லிஹயாத்தின், ஒருவருடைய மரணத்தின் காரணமாகவோ ஒருவருடைய பிறப்பின் காரணமாகவோ இந்த சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்படுவது கிடையாது. வலாக்கின் யுஹவ்விஃபுல்லாஹு பிஹிமா இபாதா, அல்லாஹ் இந்த இரண்டு கிரகணங்களின் மூலமாக தன்னுடைய அடியார்களை பயமுறுத்துகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கிரகணங்களை ஏற்படுத்துவது எதற்கு? அல் இன்சார், மக்களை எச்சரிக்கை செய்வதற்காக, தண்டனைக்காக கிடையாது. எச்சரிக்கை செய்து அல்லாஹ்வுடைய பயத்தை அடியார்களுக்கு மத்தியிலே போடுவதற்காகத்தான் அல்லாஹ் இப்படியாப்பட்ட கிரகணங்களை ஏற்படுத்துவதாக இந்த ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸை குர்ஆனுடைய வசனமும் உண்மைப்படுத்துகிறது. சூரா இஸ்ரா அத்தியாயம் 19 வசனம் 59 அல்லாஹ் கூறுகிறான், வமா நுர்சிலு பில் ஆயாத்தி இல்லா தக்ஃபீஃபா, நாங்கள் சில அத்தாட்சிகளை அனுப்புவது மக்களை பயமுறுத்துவதற்காக என்று அல்லாஹ் கூறுகிறான். இந்த அடிப்படையில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் இந்த சூரிய சந்திர கிரகணங்களை ஏற்படுத்தி அடியார்களை பயமுறுத்துகிறான், எச்சரிக்கை விடுக்கிறான், அமல்களின் பக்கம் விரைந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் நெருக்கத்தின் பக்கம் விரைந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் பயமுறுத்துவதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டினார்கள். சொல்லிவிட்டு நபி அவர்கள் இந்த ஹதீஸுடைய தொடரில் சொன்னார்கள், ஃபைதா ரஐத்தும் மின்ஹா ஷைஅன், இந்த கிரகணங்களில் ஏதாவது ஒன்றை நீங்கள் கண்கூடாக பார்த்தால் ஃபஸல்லு, தொழுகையிலே ஈடுபட்டுக் கொள்ளுங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், இந்த கிரகணம் உங்களை விட்டு நீங்கும் வரை அமல்களிலே சதக்கா கொடுங்கள், தக்பீர் சொல்லுங்கள், தொழுகையிலே ஈடுபடுங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த இடத்திலே ஒரு விடயத்தை நாங்கள் கவனிக்க வேண்டும். நேரடியாக நாங்கள் அந்த கிரகணங்களை பார்த்தால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழச் சொல்லியிருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த கிரகண தொழுகையை நாம் தொழ வேண்டும். இது அல்லாமல் இன்னொரு நாட்டிலே தென்பட்டதற்காக வேண்டி நாம் இந்த நாட்டிலே தொழுவது என்பது அவசியம் கிடையாது. இதே போல தான் கண்ணியமானவர்களே, யாராவது ஒருவர் பிறப்பதின் காரணமாகவோ அல்லது யாராவது ஒருவர் மரணித்ததின் காரணமாகவோ இந்த கிரகணங்கள் ஏற்படுவது கிடையாது. புகாரியுடைய 1060வது ரிவாயத் வருது. முகைரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகன் இப்ராஹிம் மரணம் அடைந்து விட்டார். இந்த மரணம் அடைந்த சந்தர்ப்பத்திலே வானத்திலே சூரிய கிரகணம் ஏற்பட்டது. அந்த சந்தர்ப்பத்தில் சில மனிதர்கள் சொன்னார்கள், இப்ராஹிமுடைய மரணத்தின் காரணமாகத்தான் இந்த சூரிய
சூரிய கிரகணம் ஏற்பட்டிருக்கிறது. உடனே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஷம்ஸ வல் கமர ஆயதான் மின் ஆயாத்தில்லாஹ், நிச்சயமாக இந்த சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வுடைய முக்கியமான இரண்டு அத்தாட்சிகள். லா யன்கசிஃபானி லிமௌத்தி அஹதின் வலா லிஹயாத்தின், இன்னொரு ரிவாயத்தில் லா யன்கசிஃபானி லிமௌத்தி அஹதின் வலா லிஹயாத்தின், ஒருவருடைய பிறப்பின் காரணமாகவோ அல்லது ஒருவர் மரணித்ததின் காரணமாகவோ இந்த கிரகணங்கள் ஏற்படுவது கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இதை நாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், இதை கண்கூடாக பார்த்தால் நீங்கள் தொழுகையிலே ஈடுபடுங்கள், தான தர்மங்கள் செய்யுங்கள், ஃபகப்பிரு தக்பீர் சொல்லுங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், உங்களை விட்டு இந்த கிரகணம் நீங்கும் வரை என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அருமையானவர்களே, இதற்காகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிரகண தொழுகையை எமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஏனைய தொழுகைகளை விட இந்த கிரகண தொழுகை வித்தியாசமான ஒரு தொழுகை. ஏனைய தொழுகைகள் எடுத்துக்கொண்டால் ஒரு ரக்காத்திலே ஒரு தக்பீர் ஒரு ருக்கு தான் செய்ய வேண்டும். ஆனால் இந்த கிரகண தொழுகையில் ஒரு ரக்காத்தில் 2 தக்பீர் 2 ருக்கு செய்ய வேண்டும். இந்த கிரகணம் முடியும் வரை நீங்கும் வரை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட நீண்ட சூறாக்களை ஓதி இந்த தொழுகையை தொழுதிருக்கிறார்கள். அருமையானவர்களே, அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத் புகாரி முஸ்லிமிலே பதியப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே சூரிய கிரகணம் ஏற்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாள் நிகழ்ந்து விட்டதோ என்று பயந்து திடுக்கிட்டவர்களாக மஸ்ஜிதை நோக்கி ஓடி வந்தார்கள். உடனே மக்களை அழைத்து இந்த கிரகண தொழுகையை நிறைவேற்றினார்கள். அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இது போன்ற ஒரு நீண்ட தொழுகையை நான் பார்த்தது கிடையாது. அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தொழுகையை தொழுதிருக்கிறார்கள். இந்த தொழுகையுடைய முறையை பார்க்கும் பொழுது அருமையானவர்களே, 2 ரக்காத்துகள் தான் இந்த தொழுகைக்காக வேண்டி நாம் தொழ வேண்டும். இதுவும் சுன்னத்துன் முஅக்கதத்துன், வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தாக இந்த தொழுகை இருக்கிறது, ஃபர்து கிடையாது. நாங்கள் தக்பீரை கட்டியதற்கு பிறகு சூரா ஃபாத்திஹாவை ஓதி இன்னொரு சூராவை நாங்கள் ஓத வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் ரக்காத்திலே சூரா பக்ராவை ஓதி இருக்கிறார்கள். பிறகு கண்ணியமானவர்களை ருக்கு செய்ய வேண்டும். ருக்குவிலே நீண்ட நேரம் தஸ்பீஹ்களை ஓத வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட நேரம் ருக்குவிலே தஸ்பீஹ்களை திக்ர்களை ஓதி இருக்கிறார்கள். அதற்கு பிறகு நாங்கள் மீண்டும் நிலைக்கு வந்து சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்லாமல் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி 2வது தடவை தக்பீரை கட்டிக்கொள்ள வேண்டும். சூரா ஃபாத்திஹாவுக்கு பிறகு இன்னொரு சூராவை ஓத வேண்டும். இந்த தக்பீரிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆல இம்ரான் சூராவை ஓதி இருக்கிறார்கள். அதற்கு பிறகு 2வது தடவை ருக்கு செய்ய வேண்டும். ருக்குவிலே நீண்ட நேரம் தஸ்பீஹ்களை திக்ர்களை ஓதியதற்கு பிறகு சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்லி நிலைக்கு வர வேண்டும். அங்கேயும் தஸ்பீஹ்களை ஓதியதற்கு பிறகு வலமை போல 2 சுஜூதுகளை நாங்கள் செய்ய வேண்டும். அதிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட நேரம் தஸ்பீஹ்களை திக்ர்களை ஓதியிருக்கிறார்கள். அதற்கு பிறகு 2வது ரக்காத்துக்கு எழுந்து வலமை போல 1வது ரக்காத்திலே செய்தது பிரகாரம் தக்பீரை கட்டி ஃபாத்திஹாவுக்கு பிறகு இன்னொரு சூராவை ஓத வேண்டும். இந்த 2வது ரக்காத்துடைய 1வது தக்பீர்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துன் நிசாவை ஓதி இருக்கிறார்கள். பிறகு ருக்கு செய்தார்கள். ருக்குவிலே நீண்ட நேரம் தஸ்பீஹ்களை செய்து பிறகு மீண்டும் வந்து அல்லாஹு அக்பர் என்று சொல்லி தக்பீரை கட்டி ஃபாத்திஹாவை ஓதி அதற்கு பிறகு சூரா மாஇதாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினார்கள். அருமையானவர்களே, அதற்கு பிறகு மீண்டும் ருக்கு செய்து நீண்ட நேரம் தஸ்பீஹ் திக்ர்களை செய்து பிறகு நிலைக்கு வந்து தஸ்பீஹ்களை ஓதிவிட்டு வலமை போல 2 சுஜூதுகளை செய்து அதிலும் அதிகமான தஸ்பீஹ்களை செய்துவிட்டு பிறகு அத்தஹியாத்துக்கு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் கொடுத்தார்கள். இது தான் இந்த கிரகண தொழுகையுடைய முறை. அருமையானவர்களே, கிரகணம் நீங்கும் வரை இந்த தொழுகையிலே ஈடுபட்டிருப்பது சுன்னத் முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தாக இருக்கிறது. அருமையானவர்களே, சூரா பக்ரா, ஆல இம்ரான், அந்நிசா, அல் மாஇதா 4 சூறாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ரக்காத்துகள் ஓதி இருக்கிறார்கள். பக்ராவை எடுத்துக்கொண்டால் குர்ஆனிலே மிக நீண்ட சூரா இதுதான், 286 வசனங்கள் இருக்கின்றன. சூரா ஆல இம்ரானை எடுத்துக்கொண்டால் 200 வசனங்கள் இருக்கின்றன. சூரா நிசாவை எடுத்துக்கொண்டால் 176 வசனங்கள் ஆயத்துகள் இருக்கின்றன. சூரா மாஇதாவை எடுத்துக்கொண்டால் 120 வசனங்கள் இருக்கின்றன. இப்படி நீண்ட சூறாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி இந்த கிரகண தொழுகையை நிறைவேற்றி இருக்கிறார்கள். தெளிவாக புகாரி, முஸ்னத், அஹ்மத், நசாயி போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே இந்த விடயம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அருமையானவர்களே, இன்று சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ ஏற்பட்டால் யார் தொழுகைக்கு முக்கியத்துவம் செலுத்துகிறார்கள்? இன்று எல்லோரும் அதை வீடியோ எடுத்து நான் இதை நேரடியாக பார்த்தேன் என்று சோசியல் மீடியாவிலே அப்லோட் செய்யக்கூடிய காட்சிகளைத்தான் நாங்கள் பார்க்கிறோமே தவிர இந்த கிரகணங்கள் ஏற்படும் பொழுது தொழக்கூடியவர்கள் மிகவும் குறைவானவர்கள் தான் இருக்கிறார்கள். நபி அவர்கள் பயந்தார்கள், மறுமையினால் வந்துவிட்டதோ என்று பயந்து மக்களை அவசர அவசரமாக ஒன்று கூட்டி தொழுகையிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் என்றால்
எந்த அளவுக்கு நாங்கள் பயப்பட வேண்டும். 1400 வருடங்களுக்கு முன்னாலே மறுமை நாள் வந்துவிட்டதோ என்ற பயந்து நபி அவர்கள் இப்படி செய்தார்கள் என்றால் நாங்கள் மறுமை நாளுடைய விளிம்பிலே இருந்து கொண்டிருக்கிறோம். எமக்கும் மறுமை நாளுக்கும் மிக சமீபமான தூரம் தான் இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் எப்படி இதை மறந்து வாழ முடியும் கண்ணியமானவர்களே? ஆகவே இந்த கிரகணங்கள் ஏற்படுவது நபி அவர்கள் சொன்ன பிரகாரம் அல்லாஹ் அடியார்களை பயமுறுத்துகிறான். என் பக்கம் நெருங்குங்கள், அமல் இபாதத்தின் பக்கம் நெருங்குங்கள் என்றும் அல்லாஹ் அடியார்களை எச்சரிக்கை செய்கிறான். ஆக கண்ணியமானவர்களே, இந்த ரமலானிலே ஒரு சந்திர கிரகணமும் ஏற்பட்டுவிட்டது, இதே போல சூரிய கிரகணமும் ஏற்பட்டுவிட்டது. ஆகவே இன்றைய நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணத்தை யாரெல்லாம் கண்கூடாக பார்க்கிறார்களோ அவர்கள் தொழுகையிலே ஈடுபடட்டும். கிட்டத்தட்ட 4 மணித்தியாலங்கள் தொடர்ச்சியாக இன்றைய சூரிய கிரகணம் இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். ஆகவே கண்ணியமானவர்களே, எது எப்படி இருந்தாலும் எல்லாமே அல்லாஹுடைய அத்தாட்சிகள் தான். நாங்கள் இந்த நிலைமைகளை விளங்கி அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.